வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரு ராத்தல் பானின் விலையை ₹5 தொடக்கம் ₹3 தொடக்கம் ₹5 வரை அதிகரிக்க வேண்டியுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிப்பு. சுபிட்சத்தை நோக்கிய இலங்கையின் பயணத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தென்கொரிய வர்த்தக சமூகத்திற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அழைப்பு. ஒசாமா பின் லாடனின் மனைவிமார் மூவரும் அவரது பிள்ளைகளும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். கோதுமை மா விலையேற்றத்தை அடுத்து ஒரு ராத்தல் பானின் விலையை ₹3 தொடக்கம் ₹5 அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை ₹8.50 அதிகரிக்கப்பட்டமை பேக்கரி உற்பத்தி தொழிலுக்கு நேரடி தாக்கத்தை செலுத்துவதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன கூறியுள்ளார். பேக்கரி உற்பத்திகளின் விலைகள் அதிகரிக்கப்படும் விதம் தொடர்பாக விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நேற்றிரவு முதல் கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் பேக்கரி தொழிலை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே எரிபொருள் உள்ளிட்ட ஏனைய பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஒரு ராத்தல் பானின் விலை ₹5 அதிகரிக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கத்துக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டாலும் அதற்கு சாதகமான பதில் கிடைக்காததால் விலைகளை அதிகரிக்க நேரிட்டதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் அதிகாரிகள் விரைவில் கூடி பேக்கரி உற்பத்திகளின் புதிய விலைகள் தொடர்பான இறுதி தீர்மானத்தை மேற்கொள்வார்கள் என NK ஜெயவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். சுபிட்சத்தை நோக்கிய இலங்கையின் பயணத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தென்கொரிய வர்த்தக சமூகத்திற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். பூசான் நகரில் வர்த்தக சமூகத்தை நேற்று சந்தித்த போதே ஜனாதிபதி இந்த அழைப்பை விடுத்துள்ளார். இலங்கை கொரிய வர்த்தக சம்மேளனத்திற்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று பூசான் நகரில் நடைபெற்றது. பூசான் வர்த்தக மற்றும் கைத்தொழில் சம்மேளனம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இலங்கைக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான உறவுகள் நீண்ட காலமாக நிலவி வருகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான சிறந்த உறவுகள் காரணமாக பல்வேறு பொருளாதார பிரதிபலங்கள் கிடைத்துள்ளன. இலங்கை புதிய பொருளாதார யுகம் ஒன்றை நோக்கி பயணிக்கும் சந்தர்ப்பம் இதுவாகும். எனவே இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்த இது சிறந்ததொரு சந்தர்ப்பமாகும். இதன்போது ஜனாதிபதிக்கு நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. கொள்கை ரீதியிலான மாற்றம் ஒன்றின் மூலம் செவனகல சீனி தொழிற்சாலையை முன்னேற்ற முடியும் என உற்பத்தி திறன் ஊக்குவிப்பு அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத்ன தெரிவிக்கின்றார். தொழிற்சாலையில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். செவனகல சீனி உற்பத்தி தொழிற்சாலையை அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் முதலாவது சீனி உற்பத்தி நடவடிக்கை நேற்று அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத்ன தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. විශේෂයෙන්ම පාර්ලිමේන්තුවේ මගේ පැරණි එක්සත් ජාතික පක්ෂයේ මිත්‍රයෝ இந்த செவனகல சீனி உற்பத்தி தொழிற்சாலையை கட்டியெழுப்ப முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் எனது பழைய நண்பர்களும் மேலும் பலரும் தொடர்ந்தும் கூறி வந்தனர். அவ்வேளையில் அச்சப்பட வேண்டாம் என்றே நான் அவர்களுக்கு கூறினேன். இந்த தொழிற்சாலையை கட்டியெழுப்புவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நான் இவ்வேளையில் நன்றி கூறுகின்றேன். புதிதாக நாம் சிந்திப்போம். கொள்கை ரீதியிலான மாற்றம் ஒன்றின் மூலம் இதனை முன்னேற்றுவோம். எதிர்காலத்தில் நாம் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து விடயங்களையும் செவிமடுக்க முடியுமான ஒரு குழுவே இங்குள்ளது. අපි ඉදිරි කාලයේදී හැම කෙනෙක් මේ කරාස් වෙලා උද්ඝෝෂණ වලට අපිට යන්න අවශ්‍ය නැහැ. අපි හැම කෙනෙකුටම අහුම්කම් දෙන්න පුළුවන් පිරිසක් මෙතන ඉන්නේ. புசலாவ போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். புசலாவியில் இருந்து நுவரெலியாவை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி நேற்றிரவு வீதியை விட்டு விலகி எதிரே வந்த லோரியுடன் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பிரதேசத்தில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலை மற்றும் பனிமூட்டம் காரணமாக குறித்த முச்சக்கர வண்டி வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 2 உயிரிழந்துள்ளதாக புசலாவ போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். சர்வதேச புகழ்பெற்ற பாடகர் ஷகி இன்று அதிகாலை இலங்கையை வந்தடைந்தார்.
Now this one dedicated to all of you, them who out there and love to say nice things to them girls. Treat her like diamonds and pearls. இன்று அதிகாலை 3:10 அளவில் பாடகர் ஷகி உள்ளிட்ட குழுவினர் நாட்டை வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். CRNFC மைதானத்தில் நாளை நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொள்வதற்காகவே அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். Yo, Sri Lanka, it's the lover. I'm on the soil. I'll see you Saturday. Yeah, Colombo, every time. Girl, You're My Angel, இந்த சம்மர் டைம்ஸ் போன்ற பாடல்கள் மூலம் ரசிகர்கள் மத்தியில் ஷகி பிரபல்யமடைந்துள்ளார். கொழும்பில் நாளை நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சிக்கு SFM மற்றும் MTV ஸ்போர்ட்ஸ் ஆகியன ஊடக அனுசரணை வழங்குகின்றன. இலங்கையும் இந்தியாவும் உறுதியான ஒரு பொருளாதார அபிவிருத்தி இலக்கை எட்டியுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் காந்தா தெரிவிக்கின்றார். கொழும்பில் நடைபெறும் 2012ஆம் ஆண்டின் இந்திய நிர்மாண துறைசார் கண்காட்சியை நேற்றைய தினம் ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். A warm good afternoon to His Excellency Mr. Kakai, for Honorable Deputy Minister. India and Sri Lanka already have இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் சிறந்த உறவு நிலவி வருகின்றது. அந்த உறவை மேலும் வலுப்படுத்துவது அவசியமாகும். கடந்த வருடம் அதிர்ஷ்டம் மிகுந்த வருடமாகும். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் 5 பில்லியன் வரை அதிகரித்து அது 65% உயர்வடைந்தது. இந்திய இலங்கை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அது சந்தர்ப்பமாக அமைந்தது. இந்தியாவும் இலங்கையும் ஒரு உறுதியான பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளது. Opportunities created by India-Sri Lanka Free Trade Agreement. The newer future, there's a lot. எதிர்காலத்தில் இலங்கை நிர்மாணத் துறையில் பாரிய பல விடயங்களை நிறைவேற்ற வேண்டியுள்ளது. வர்த்தக கண்காட்சி ஒன்றை நடத்துவதற்கு இதுவே சிறந்த சந்தர்ப்பம் என நான் நினைக்கின்றேன். இங்கு பல்வேறு துறைகளில் சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் நிர்மாணத்துறையும் ஒன்றாகும். சுற்றுலாத்துறை, திறன் அபிவிருத்தி, தொழிற்பயிற்சி ஆகியன அவற்றுள் ஏனைய துறைகளாகும். Definitely the construction field is a one, but there are few other areas. One is the tourism and education, and also in the skill development, vocational training. இலங்கை போக்குவரத்து சபையின் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான நிலுவை கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு தொழில் அமைச்சு தீர்மானித்துள்ளது. மே மாதம் 1ஆம் தேதி அளவில் நிலுவை கொடுப்பனவை பெற்றுக் கொடுப்பதாக அமைச்சர் காமினி லோகுகே தெரிவித்துள்ளார். இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கு 4000 ஊழியர்கள் தகுதி பெற்றுள்ளனர். இவர்களுக்கான நிலுவை கொடுப்பனவை வழங்குவதற்கான நிதி தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்ததாக கூறப்படும் இலங்கை மீனவர்கள் 16 பேர் அந்த நாட்டின் கரையோர பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 24ஆம் 25ஆம் திகதிகளில் குறித்த மீனவர்களை ஏற்றிய 3 படகுகளையும் இந்திய அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதாக கடற்தொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் லால்டி சில்வா தெரிவித்துள்ளார். திருகோணமலை மற்றும் நீர்கொழும்பு ஆகிய பிரதேசங்களில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் தற்போது சென்னையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடற்தொழில் அமைச்சரின் பணிப்புரைக்கு அமைவாக குறித்த மீனவர்களையும் படகுகளையும் விடுவிப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக கடற்தொழில் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய வெளிவிவகார அமைச்சினூடாக இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் கவனத்திற்கு இந்த விடயம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதன் உதவி பணிப்பாளர் கூறியுள்ளார். இதனிடையே வெளிநாட்டு கடல் எல்லைக்குள் பிரவேசிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு மீனவர்களிடம் கடற்தொழில் திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது.